ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் மூலிகை எண்ணெய் தான் தயாரிக்க போகிறோம். பாரம்பரிய முறையில் இன்ஃபியூஸ்ட் ஆயில் தான் தயாரிக்க போகிறோம். இதுக்கு அடுப்பை வச்சு காய்ச்ச தேவையில்லை. பார்க்கும்போதே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எடுத்து ஊற்றும் போது லைட் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க. இதுக்கான வேலையும் கம்மி, இன்க்ரீடியன்ஸும் கம்மி, நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பல்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டும் போகாது. நார்மல் கோகோனட் ஆயில் மாதிரி நல்ல லைட் வெயிட்டாக இருக்காது, நல்லா அடர்த்தியாக இருக்கும். இதுக்கு முதல்ல என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ 50 பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வெந்தயம் 3 டீஸ்பூன் அளவுக்கு, கருஞ்சீரகம் 3 டீஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். வெந்தயம் கருஞ்சீரகம் மட்டும் காய வைக்க தேவையில்லை. மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் அதோட தன்மை மாறாது. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூவை போட்டுக்கிறேன். ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ, சிவப்பு செம்பருத்தி பூ எடுத்துருக்கேன். செம்பருத்தி ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி நல்லா முடி வளர்ச்சியை தூண்டும். அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ சேர்த்து இந்த எண்ணெயை கெட்டு போகாமல் பாதுகாக்கும், தலையை கூலிங்காகவும் வச்சுக்கும். மல்லிகைப்பூ சேர்க்கறனால தலைக்கு தேய்க்கும் போது அதே வாசனையோடையும் இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம ட்ரையாவே அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முக்காவாசி அளவுக்கு கோர்ஸா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முழுசா அரைக்க தேவையில்லை. இப்போ அதே மிக்சி ஜார்லயே கருஞ்சீரகம், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், கிரே ஹேர் வரவிடாம பார்த்துக்கும். அதுக்கடுத்து வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும், நல்லா கூலிங்காகவும் வச்சுக்கும். அதுக்கப்புறமா காஞ்ச கருவேப்பிலை, புதுசா முடி வளர வைக்கிறதுல கருவேப்பிலையோட பங்கு நிறைய இருக்கும், அதனால மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மருதாணி சேர்த்துக்கிறேன். நல்லா கூலிங் கொடுக்கும், நல்ல தூக்கமும் வரும். இது தேய்க்கிறனால வேலைக்கு போகிறவங்களுக்கு, தூக்கம் வராதவங்களுக்குலாம் நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நைட்டு தேய்ச்சிட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் முக்கால்வாசி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸே போதுமான அளவு இருக்கும். இதே அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமான கண்ணாடி ஜாரில் வாஷ் பண்ணிட்டு நல்லா அதிகம் சன் ட்ரை பண்ணிட்டு, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ள சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ஸை சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் எண்ணெய் தயாரிக்க போறேன் அப்படிங்கறனால 2 லிட்டர் பாட்டில் கரெக்டா இருக்கும். இன்கிரிடியன்ஸ் அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா செக்கில் ஆட்டின எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் தயாரிச்சது. நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் செகண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 லிட்டர் சேர்த்துக்கிறேன். நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. கடையில் வாங்கும்போது 1 லிட்டர் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு, ஊற்றின உடனே நல்லா பபுள் விடுது பாருங்கள். உள்ளே எல்லாமே மிக்ஸ் ஆகும். அது வேணும். உள்ளே போய் ஆயில் மிக்ஸ் ஆகும்போது மிதந்துக்கிட்டு வரும் பாருங்கள். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகும் இந்த பபுள்லாம் அடங்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு மரக்கரண்டியை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே சன் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த நாள் எடுத்து இன்னும் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து வச்சுக்க போகிறேன். 2 லிட்டர் அளவுக்கு கலந்துக்கலாம். இதே இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி அப்படியே சன்லைட்டில் வச்சுக்கிறேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே சன்லைட்டில் இருந்துச்சு. குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் சன்லைட்டில் வைக்கணும். ஓப்பன் பண்ணி வைக்க தேவையில்லை, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாள் கழிச்சு ஈவினிங் போல் எடுத்து பார்த்ததும் ஒரே நாளில் எப்படி இருக்குது பாருங்கள். திரும்ப 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். பியூராக தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஊற்றிட்டு ஓவர் நைட் எல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடணும். மறுபடியும் காலையில் சன்லைட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 4லேருந்து 6 மணி நேரம் தொடர்ந்து 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் இதே ப்ராசஸை திரும்ப செய்யணும். பாட்டிலில் மூடி போட்டு வைக்கிறனால மழை துளி எதுவும் வந்தாலும் நனைஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. போட்டு வைக்கிறனால தூசி எதுவும் அண்டாது. பிளாஸ்டிக் பாட்டிலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 10 நாள் கழிச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. லைட் வெயிட்டாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்குது. பார்க்குறதுக்கு கருப்பு கலராக இருக்கும். எடுத்து நான் ஊற்றும் போது பாருங்கள் லைட் க்ரீன் கலரில் இருக்கும். சன்லைட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 4லேருந்து 6 மணி நேரம் சன்லைட்டில் வச்சு 15 நாளைக்குள்ளே எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு சன்லைட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு 1 மாதத்துலேருந்து 48 நாள் வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே வீட்டுக்குள்ளேயே கிளாஸ் ஜாரில் போட்டு அப்படியே இன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். 10 நாள்லேயே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக மாறிடுச்சு. வெயில் காலத்தப்ப பல்காக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டும் போகாது. யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100 ml பாட்டில் அப்ளிகேட்டரோட சேர்த்து போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். டைரக்டா நம்ம ஸ்கேல்ப்ல போறோம். இந்த மாதிரி அப்ளிகேட்டர் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது வாரத்துக்கு
3 நாள் கண்டிப்பாக தொடர்ந்து 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா தலை குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்க உடம்பு, ஹீட் உடம்பு அப்படின்னா ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் எப்பவும் போல் ஹேர் வாஷ் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. வீட்லேயே எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே நேச்சுரலாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹேர் ஆயில் வீடியோஸ் நம்ம சேனல்ல இன்னும் நிறைய மெத்தட்ல இருக்கு. எல்லா மெத்தடும் நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். டேண்ட்ரஃப் இருக்கவங்க, இளநரை இருக்கவங்க, பூச்சி வெட்டு, புழு வெட்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். முடி உதிர்வை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம சேனல் RPJP Vlogs ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.